விஜய் வந்து வெள்ளாவோட மாமா வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வெள்ளாவோட மனசை வந்து மாற்றணும், வெள்ளா இங்கே தான் இருக்கணும், எக்காரணம் கொண்டு வெள்ளா இந்த வீட்டை விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. அதன்படி ராகினி வந்து வெள்ளாவை வந்து வம்படியாக வெளியே அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. அப்போ வந்து வெள்ளா கிட்ட சில உண்மைகள் எல்லாம் ராகினி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் வெண்ணிலா, நீங்கள் எக்காரணம் கொண்டு விஜய் விட்டு போகக்கூடாதுன்றாங்க. எனக்கும் அது தெரியும். ஆனால் விஜய்க்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு. விஜய் தான் இப்படி சொல்கிறானே, என்னை விட்டுட்டு போயிடு, எனக்கு வந்து என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்கிறானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அழறாங்க. அதை பார்த்து ராகினி அவங்கள சமாதானம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் வெண்ணிலா, நீங்கள் எக்காரணம் கூட அழக்கூடாது. ஏன்னா விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்த கல்யாணம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை நினச்சி தான் காவேரி அவர் கல்யாணம் பண்ணினாருன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம், அவங்க 2 பேருக்கும் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நடந்தது, உண்மையான கல்யாணம் கிடையாது. கான்ட்ராக்ட் முடிச்சோடனே விஜய் அந்த அந்த காவேரி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடை. நிஜமாக அவள் சொல்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு? ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அந்த காவேரி விட மாட்டேங்கிறா விஜயை. விஜயை எப்படியாவது வந்து அவளோட கைக்குள்ளே வச்சுக்கணும், கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கா. அதனால தான் விஜயும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் விஜயோட மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அது சொன்னால் புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஜய் அப்படி சொல்லலையே. விஜய் வந்து என் பொண்டாட்டி தான் என் மனசில் இருக்கான்னு சொல்கிறானே, அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் நம்பாதீங்கங்க. காவேரி ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் விஜய் வந்து காவேரியை விடாமல் இருக்காரு. மற்றபடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க 2 பேரும் வாழவே வாழலை. அதுக்கப்புறம் எப்படி வந்து விஜயும் காவேரி ஒன்றா இருக்க முடியும்? நீங்கள் தான் விஜய்க்கு ஏற்ற ஆள். உங்கள் விஜயை நீங்கள் விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் உண்மை தானே? கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் உண்மை. நீங்கள் இன்னும் விஜய் கூட கேட்டு பார்க்குறேங்க அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸுங்க, உண்மையிலேயே எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. இப்போ சொல்கிறேங்க, நான் விஜய் விட்டு தர மாட்டேன், எக்காரணம் கூட இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து அவங்க மாமாவை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து அவங்க மாமா கிட்ட விஜய் வந்து எல்லா விஷயத்தையுமே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. சார், தயவு செய்து வந்து வெள்ளாவை கூட்டிகிட்டு போயிடுங்க சார். வெள்ளா வந்து இங்கே இருக்கிறது என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நானும் என் ஒய்ஃபும் வந்து நிம்மதியாக வாழணுன்னா வெள்ளா அங்கே இருக்கக்கூடாது சார். வெள்ளாவுக்கு தேவையான பண உதவிகள் எல்லாமே நான் செய்கிறேன். எவ்வளோ பணம் வேணுமோ, எவ்வளோ லட்சம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் வெள்ளாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவளுக்கு தேவையான உதவிகள்லாம், பண தேவையெல்லாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. இங்கே வந்து தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவர் தான் வெள்ளாவோட மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாவை கூப்பிட்றாங்க. வெள்ளாவும் வராங்க. சரிம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க வெண்ணிலா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. தாத்தா பாட்டியும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், காவேரியும் விஜயும் நல்லா வாழணும், நீ எதுக்காக இங்கேருந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு. ஏன் இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னோடனே, வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றாங்க, உங்களோட பொண்டாட்டி தான் உங்களுக்கு முக்கியன்றாங்க, நீங்களும் நானே நீ வீட்டை விட்டு போய் என் பொண்டாட்டி கூட வாழணுன்றீங்க, என்ன நினச்சிங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்க, எனக்கும் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. காவேரிக்கும் உங்களுக்கும் நடந்தது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, என்ன மனசில் நினச்சதால் தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். இங்கே பாரு விஜய், நீ பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உனக்கு பொண்டாட்டி 1 வருஷத்துக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு தான் நீ வந்து கல்யாணம் பண்ணியிருக்க. 1 வருஷம் கழிச்சு அவளை அமுச்சு விட்டுறல, அதோட முடிஞ்சு போச்சு. அவளை விட்டு ஒழிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்காக வந்து என் பொண்டாட்டி சொல்லிட்டு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்க? இங்கே பார், உன் மனசில் இருந்தவன் நான், எப்போவுமே உன் மனசில் இருக்க போகிறதும் நான் தான். அதனால் தேவையில்லாமல் காவேரின்னு சொல்லிட்டாலே அக்காவே வாழ்கிற என்ன ஏற்றுக்கோ விஜய், நம்புறப்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் விஜய் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பார், யார் சொன்னது எனக்கும் காவேரிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் கான்ட்ராக்ட் போட்டது உண்மை தான். ஆனால் காவேரி நானும் என்றைக்கு புருஷன் பொண்டாட்டி வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.